அதிகாரம் நமக்கு வந்துவிட்டால் தாய்மொழி மீட்சி. தமிழை எப்படியெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்ய முடியும்? தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? தமிழ் படித்தால் வேலை கிடைக்கும், சோறு கிடைக்கும் நிலையை உருவாக்குவது. திரைத்துறையில், நாட கலையில், இலக்கியத்தில் எல்லா இடங்களிலும் தமிழை செழுமையாக கொண்டு வாழ வைப்பது. தமிழ் வாழும்போது தமிழன் வாழுவான், தமிழன் ஆளும்போதுதான் இதெல்லாம் நிகழும். தமிழர் தாய் நிலத்தின் வளங்களும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் மண்ணை, தன் தாய் நிலத்தை உயிருக்கு மேலாக நேசிக்க ஒருவனுக்கு அதிகாரம் வேணும். நெசவாளி பிரச்சனை என்ன, மீனவன் பிரச்சனை என்ன, அச்சர்கள் பிரச்சனை என்ன, கட்டிட தொழிலாளர்கள் பிரச்சனை என்ன, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, தானி ஓட்டணும் பிரச்சனை என்ன, வாடகை கார் ஓட்டுகிற மயிலுந்து ஓட்டுகிற பிரச்சனை என்ன, வேளாண் குடிமக்கள் தினந்தோறும் அனுபவிக்கிற பிரச்சனை என்ன, வர்த்தகர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதானே நீ இது பண்ண முடியும். எதுவுமே தெரியாத ஒருத்தர் வந்து எப்படி? யாரும் வாங்க வாழுங்க, நாங்க தான் எங்க நாட்டை ஆளுவோம், வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. இதுதான் எங்க தத்துவ நிலைப்பாடு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. நாம் தமிழர் சீமானா, தமிழனா சீமானே ஆளணும்னு சொல்ல. எங்க அண்ணன் திருமாவளவன் ஆளட்டும், ஐயா அன்புமணி ஆளட்டும், என் அன்பு சகோதரன் வேல்முருகன் ஆளட்டும், எங்க அண்ணன் ஜவஹர்லால் ஆளட்டும், என் தம்பி அன்சாரி ஆளட்டும், எங்கெல்லாம் ஒருத்தர் ஆளுறோம். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் நல்ல ஆட்சி தரல இருக்கட்டும், நாங்க வந்து தரோம். நான் தரல, எங்க அண்ணன் திருமாவளவன் தரட்டும், எங்க அண்ணன் தரல அன்புமணி தரட்டும், அன்புமணி தரல வேல்முருகன் தரட்டும், அது நாங்க பார்த்துக்கிறோம். நீ யாரு?